காவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனியே. எமக்கு வழியான, எமக்கு துணையான எங்கள் வழிகாட்டியே, எமக்கு வெளியான, எமக்கு ஒளியான எங்கள் சூசையப்பரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சன்னியாசி கொண்டு பங்கு மக்களே, அன்பான பங்கு தந்தை, அன்பு தம்பி ஜான் கென்னடி அவர்களே, மற்ற அருள் பணியாளர்களே, முக்கியமாக நம்முடைய சேலம் மறை மாவட்டத்துக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை குரு பட்டம் பெற்றுக்கொண்ட 5 புதிய அருள் பணியாளர்களே, எல்லா சகோதர சகோதரிகளே, காலையிலும் என் மாலை திருப்பலியிலும் கூட பங்கெடுக்க என்னால் முடியவில்லை. இருந்தாலும் என் மனம் சன்னியாசி கொண்டு மக்களை மறக்கவில்லை. கோயம்புத்தூரிலிருந்து 2:30 மணிக்கு கிளம்பி நான் இப்போது தேர் பவனிக்காவது வர வேண்டும் என்று விரைந்து வந்து சேர்ந்திருக்கிறேன். உங்களை அன்போடு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பரின் பரிந்து பேசுதலால் உடலிலும் உள்ளத்திலும் நீங்கள் எல்லாரும் நலமாயிருக்க வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆசை. நீங்கள் எல்லாரும் உழைப்பாளிகள். அதுவும் நம்முடைய பாதுகாவலர் உழைப்பாளிகளின் பாதுகாவலி. அவர் உங்கள் உழைப்பின் முயற்சிகளை வெற்றிக்கு கொண்டு வருவாராக, மன நிம்மதி தருவாராக, உண்மையான அமைதி மகிழ்ச்சி உங்கள் இதயங்களில் இல்லங்களில் பெருக வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நான் வரும்போது நினைத்து கொண்டே வந்தேன், என்னுடைய மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று. சுருக்கமாக 2 செய்தி. மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே நாம் வாசிக்கிறோம். சூசையப்பர் மிகவும் குழம்பி போயிருந்தார். மரியா கருவுற்றிருக்கிறார். தான் பொறுப்பல்ல. எல்லார் முன்னாடியும் அவரை நிறுத்தினால் கல்லால் எறிந்து கொல்லப்படுவார். மறைவாக விலக்கி விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார். இந்த மென்மை, கனிவு யார் பேரையும் கெடுக்காம இருந்தால் போதும். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் சொல்கிறார், 4ஆம் அதிகாரம் 29, தீய சொல் எதுவும் உங்கள் வாய் நின்று வராதிருக்கட்டும். யாரையும் நம்ம தப்பாக பேசக்கூடாது. நம்ம எல்லாருமே பாவிகள். நானும் பாவி. உங்களிடம் பேசுகின்ற நானும் பாவி. யார் பேரையும் கெடுக்காதீங்க. உங்கள் வாயினால் யாரையும் புண்படுத்தக்கூடாது. சூசையப்பர் நமக்கு பாடம் பாருங்க. மாதாவுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. மாதா அநியாயமாக கொல்லப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மனப்பாங்கு இருக்கணும். எவ்வளோ பேர் இல்லாத பொல்லாதெல்லாம் தப்பு செய்யாமல் இருக்கும்போதே பேசுகிறாங்க பாருங்க. அது சரியில்லை பாருங்க. கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். அந்த உடனே பார்த்து சன்னியாசி கொண்டு ஒரு எளிமையான பங்கு, சாதாரணர்கள், ஏழைகள் அதிகம் வசிக்கின்ற ஒரு பகுதி. இருந்தாலும் ரொம்ப அழகாக இந்த வெளிச்சம், ஒளி நம் கண்ணை கவருகிறது. நாம் ஒளியாக இருக்க வேண்டும், இருளாக இருக்கக்கூடாது. முக்கியமாக இன்னையிலிருந்து யாரையும் நான் கொச்சையாக பேச மாட்டேன், வாயினால் புண்படுத்த மாட்டேன், வாயினால் பாவம் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்து எல்லாரும் மனமாறினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட இந்த நாட்களில் நம்ம பர்னபா பற்றி முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணியில் கேட்குறோம்.
அவருக்கு பேருனுடைய பொருளே உற்சாகப்படுத்துபவர். அதுதான் உற்சாகப்படுத்துவர், என்கரேஜ் பண்ண. பரவாயில்லம்மா, ஃபெயில் ஆகிட்ட, பரவாயில்ல, நீ பாஸ் பண்ண முடியும், நான் உன் கூட இருக்கேன், கவலைப்படாத. இப்படி உற்சாகமூட்ட வேண்டும். முக்கியமாக என்னால் யார் பேரும் கெடலைன்னாது நம்ம சொல்லணும். யார் பேரையும் கெடக்கூடாது. பகிரங்கமாக பாராட்ட வேண்டும். தவறு நேர்ந்தால் ரகசியமாக திருத்த வேண்டும். அதுதான் ஒரு நல்ல நம்பிக்கையாளருடைய வாழ்க்கை முறை. முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, பிரியமானவர்களே, சூசையப்பர் ஒரு காப்பாளர். பாருங்க, உலகத்தில் பிறந்தவர்களில் முக்கியமான 2 பேரை அவரை நம்பி கடவுள் கொடுத்தார். ஒன்று நம்ம ஆண்டவர் இயேசு, ரெண்டாவது அன்பு தாய் அன்னை கன்னிமரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க 2 பேர். அவர்களை நம்பி யார்கிட்ட கொடுத்தார்? சூசையப்பர். அன்பு தெய்வமே, இந்த சன்னியாசி கொண்டு புனித சூசையப்பரிடம் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசு குழந்தையை, அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை பத்திரமாக பாதுகாத்த அந்த சூசையப்பரினுடைய துணையால் நாங்களும் பாதுகாக்கப்படுவோமாக. பாருங்க, அன்னைக்கு சமணசு சொன்ன உடனே, கனவுல வெளிப்படுத்தப்பட்ட உடனே அவர் மரியாவை ஏற்றுக்கொண்டார். பிறகு பாருங்க, கனவுல ஏரோது குழந்தையை கொல்ல தேடுகிறான். எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்றணுமா? எகிப்துக்கு போய் ஒரு புலம்பெயர்ந்தவரா வேலை சீக்கிரம் கழிச்சுதான் என்னன்னு கூட தெரியாது, அந்நிய நாட்டில் கஷ்டப்பட்டு உழைச்சி காப்பாற்றினார். திருப்பி பாருங்க, எகிப்திலிருந்து திருப்பி குழந்தையை தூக்கிட்டு இந்த நாட்டுக்கு வர்றது. பாருங்கள் எப்படியெல்லாம் அவர் இயேசு சாமியை வளர்த்தார். உன் தந்தையும் நானும், மாதா சொல்றாங்க, அவங்கள முதல்ல சொல்ல, எனக்கு மட்டும்தான் கவலை நினச்சிக்காத, என்னை விட உன் அப்பாவுக்கு அதிக கவலை, நீ காணாமல் போயிட்ட. ஏக்கத்தோடு அக்கறையோடு தேடினோமே, அக்கறையோடு பாதுகாத்தார். இயேசு பொது வாழ்வை 30 வயசில் தொடங்கினார். அதுக்கு முன்னே சூசையப்பர் இறந்துட்டார். மாதாவின் மடியில் இயேசு சிறுவனின் அரவணைப்பில் சூசையப்பர் இறந்திருப்பார். அதை விட பெரிய நல்ல மரணம் என்ன இருக்க முடியும்? நாமும் ஒரு நாள் மரிப்போம். சூசையப்பரை போல நல்ல மரணம் வேண்டும். சூசையப்பர் மனைவியை, குழந்தையை பாதுகாத்தார். வயதான பெற்றோரை பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். உன் மனைவி உன்னால் கண்ணீர் சிந்தக்கூடாது, உன் கணவர் உன்னால் கண்ணீர் சிந்தக்கூடாது. நான் பார்த்துக்கிறேங்க, கவலைப்படாதீங்க, எனக்கு கை கால் இருக்கு, உழைச்சி காப்பாற்றுறேன் அப்படி சொன்னாதான் நம்ம சூசையப்பர் திருநாள் கொண்டாடுறதுக்கு அர்த்தம் உண்டு. எனவே இந்த 2 முக்கியமான செய்தியை இந்த விழாவினுடைய மிகப்பெரிய கொடையாக எடுத்துப்போங்க. சும்மா அசிங்கமா பேசி, கோபப்பட்டு பேசி யாரையும் காயப்படுத்த மாட்டேன், யார் பேரையும் கெடுக்க மாட்டேன். என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை நான் பத்திரமாக பாசத்தோடு பாதுகாப்பேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. உங்கள் ஆயருங்கிற முறையில் எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. உங்களோடு நானும் உடன் இருக்கிறேன், உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இப்போது இந்த சுரூபத்தை, தேரை மந்திரித்து இந்த தேர் பவனியை தொடங்கி வைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாருக்கும் ஷால்வை போத்த முடியாது நான், அதனால் இப்போ உங்கள் எல்லாருக்கும் போத்துற மாதிரி சேர்த்து நம்முடைய பங்கு தந்தை ஜான் கென்னடி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இந்த ஒருங்கிணைப்புக்கு, உழைப்புக்கு, அன்பு பணிக்கு பாராட்டு தெரிவித்து என் நன்றியை தெரிவிக்கிறேன். வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் எல்லாருக்கும்.
தேங்க்யூ. நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் தொழிலாளரான புனித சூசேப்பரின் பெருவிழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் எங்கள் பாதுகாவலர் புனித யோசேப்பின் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித சூசேப்பரேன் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. உம் திருமுன் இங்கே கூடி வந்திருக்கின்ற பக்தர்கள், எல்லா நம்பிக்கையாளர்கள், இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள நலம் அளித்தருளும், மகிழ்ச்சியை அமைதியை பெருகச் செய்தருளும். இதனால் எங்கள் வாழ்வு விண்ணக மனம் கமழும் வாழ்வாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனி. பெருந்தகையே, இறை மகன் இயேசுவை உலகில் திறம்பட வளர்த்திட்ட பெருந்தகையே, வணங்குகிறோம் பாதத்தினை வழி நடத்தும் பாதையிலே.